மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நண்பர்களே. அது பக்கத்துலேயே கைப்புண் இருக்கும், அதையும் கொஞ்சம் கொடுத்துருங்க. வீடியோவை மறுபடியும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே. வலிய போய் இப்படி வந்து சிக்கிட்டு வல பயம் ஒண்ணு இல்லையே, பின்வாங்க கூடாது. நான் இருக்க பாத்துக்கிறேன். ஆமா ஆமா, இவர் அடுத்த ஸ்டேஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிருவாரு. நீ தான் நல்ல சேனை ஏத்துட்டு இந்த ஊர்ல இருக்கணும். நீ மாட்டினடி. பயப்படாத, உசுர கொடுத்தாது உன்னை காப்பாத்துவேன். நான் எதுக்கு பயப்பட போறேன்? ஆமாமா, இவ எதுக்கு பயப்பட போறா? இந்த மாதிரி வேலை இவ நல்லாவே பண்ணுவா. என்ன இவ கூட சேர்த்த பாவத்துக்கு நானும் தான் மாட்டிக்கிடுதேன். இவளை விட்டு போகவும் முடியல, இவ இல்லாம இருக்கவும் முடியல. சார் என்ன மேடம்? குட், இப்படித்தான் இருக்கணும். மீனா மீடித்தேர்மலி என்ன ஆவுதா பாத்துக்கலாம், நான் இருக்கேன்ல பாத்துக்கலாம். சார் டைம் ஆவுது சார். ஓகே மேடம். அத்தடி என்ன பத்து மேடம் மேடம்னு சொல்றவள. சார் யாராவது சார் கையவர்களை பிடிச்சே ஆகணும். குட், இப்படித்தான் ஒவ்வொரு பொண்ணும் வீர உள்ளவங்களா இருக்கணும். யம்மா எத்தாயன என்னத்தை சொல்ல. ஆமா சார், பெண்ணா பிறந்த ஒவ்வொரு பெண்ணும் பெருமிதம் கொள்ள வேண்டும். பெண்ணாய் பிறந்தோம் என்று. மீடித்தேர்மலி என்ன நான் பாத்துக்கிறேன். விடு விடு, டென்ஷன் எடுக்காத. குட், இப்படிதான் இருக்கணும். ஆகா, இந்த புள்ளையில இவர் நல்ல பலியாடாக்கிட்டாரே. இந்த வீர போட போறோம், அந்த கூட்டத்தை கூண்டோட பிடிக்கிறோம். அதுதான் சார் நம்ம லட்சியமே. ஓகே மேடம். வா, யாராவது இல்ல? அந்த மேடம் பாரு, அவங்களோட துணிச்சலா இருக்காங்க. இங்க எந்த மேடம் இருக்காங்க? அதான் அந்த மேடம் தான். பின்வாங்கி 8 அடி தள்ளி நின்னா மேடம் சொன்ன உடனே அவ தலைமையில நாம போறோமா? விடுதேமலி, பெண்களுக்கு கெத்து இருக்கணும், எப்பவுமே கெத்து இருக்கணும். அப்படியா? வா. தேன்மொழி, நாம வேணா அவளை போச்சுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பிடுவோமா? ஏதோ வீரவசனம் நான் பேசுனேன், அது என்ன மேடம்னு சொன்னாவில்ல, அத வீரவசனம்ல பேசிவிட்டேன். காட்டுக்குள்ள நெருங்க நெருங்க பயமா இருக்கு. பயமா இருக்குல்ல? ஆமா தேன்மொழி, அந்த பையில ஃபுல்லா இங்க தானே கிடப்பானுவேன். அவளை காட்டி கொடுத்ததே நாம தானே தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, ஊருக்குள்ள நம்ம இருக்கவே முடியாது. கூண்டோட கைலாசம் அனுப்பிடுவான். அந்த நல்ல சிவனை பத்தி தெரிஞ்சும் நாம இதுல இறங்கிருக்கோமே, உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்ல? இல்ல. உனக்கு எப்படி இருக்கும்? எனக்கு தானே இருக்கும் சார். சொல்லுங்க மேடம். சப்பா, என்ன வேற மேடம் மேடம்னு சொல்லி போடுதாவே, எனக்கு வேற உச்சி குளிந்து போயிருது. தேன்மொழி, இப்படியே இறங்கி ஓடிடுவோமா? இன்னும் நான் என்னெல்லாம் பார்க்க போறேனோ தெரியல. கண்டிப்பா இன்னைக்கு இவரை அரெஸ்ட் பண்ணுவாரு. அவனை 2 நாள்ல வெளியில வந்து இவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவானுங்க. இவர் பாட்டுக்கு வேற ஊருக்கு போயிடுவாரு. நல்ல சிவன் நம்மளை கட்டி வச்சு தோலை உரிக்க போறான். அதான் நடக்க போகுது. அந்த நல்ல சிவனை பகச்சுக்கிட்ட யாரும் உயிரோட இல்ல. அதே மீறி எவனாவது உயிரோட இருந்தா கை கால் இருக்காது, இல்லைன்னா குடும்பம் இருக்காது. பொம்பளை பகச்சுக்கிட்டானா மானத்தோட இருக்க முடியாது. ஆம்பளை பகச்சோம்னா அவன் குடும்பமே இருக்காது. அப்பேற்பட்ட ஒரு கொடுவங்கிட்ட நாம போய் வம்பிலுக்கு போறோம். என்ன ஆக போதோ தெரியல. வண்டி காட்டுக்குள்ள ரொம்ப தூரம்லாம் போக முடியாது. பாதி தூரம் நம்ம நடந்துதான் போகணும். அவனுக்கு அங்கதான் கிடப்பானுவ. ஆனா இவனுக்கு இருக்க நெஞ்சல் இருக்கு பாரு. பாரு, இவரை பத்தி தெரியாம இவ வேற. தேவையா உங்க அம்மா அப்பா தேட மாட்டாவளோ? இல்ல, இன்னைக்கு லீவ் இல்ல. சைக்கிள் எடுத்துட்டு எங்க சுத்தவே நினைச்சிட்டு இருப்பாவ. ஏதாவது ஒண்ணு சொல்லி அனுப்பி வைக்கலான்னு பார்த்தா அவன் நமக்கு மேல பதில் சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன ஏட்டக்க கூப்பிடுதாவ? எப்படியாவது ஓடுங்க, நல்ல சிவனை பத்தி தெரியுமில்ல. தனிதான் எடுக்கல. ஐயோ, ஏட்டக்காவே பயப்படுதாவல. தேன்மொழி நம்பி நான் வேற களத்துல இறங்கிட்டேன். அவர் வேற வெறப்ப உட்கார்ந்திருக்காரு. சரி சரி, வண்டி நிப்பாட்ட சொல்லுங்க. இதுக்கு மேல வண்டி போவாது. இதுக்கு அப்புறம் நம்ம நடந்து தான் போணும். இன்னொன்னு, அதையும் மீறி நம்ம ஜீப்ல போனோம்னா டயர் தடத்தை வச்சு கண்டுபிடிச்சிருவானுங்க, இல்ல ஜீப்போட சவுண்ட் வச்சு கண்டுபிடிச்சு நம்மளே போட்டு தள்ளிடுவானுங்க. அவனுக்கிட்ட எல்லா ஆயுதமும் இருக்கு. உனக்கு எப்படி இவ்வளவு டீடைல் தெரியுது? அவளுக்கு பொழப்பே தானே சார். இதே மாதிரி நிறைய ஆபீசரை கூட்டி போயிருக்கா. ஒருத்தர் கூட திரும்பி வந்ததே இல்ல. ஒருத்தர் கூட திரும்பி வந்ததே இல்லையா? எத்தனையோ போலீஸ் ஆபீசரை நான் தான் கூட்டி போயிருக்கேன். ஒருத்தர் கூட திரும்பி வந்ததே இல்ல. அதே மாதிரி திரும்பி வந்தா இந்த ஸ்டேஷன்ல இல்ல, இந்த உலகத்திலயும் இல்ல. பார்க்கல உங்க வீரத்தை. சக்க போடு, பொண்ணு நான் இப்படி இருக்கணும்டா. சரி, நாம நடந்து போகலாம். நான் சொல்ற மாதிரி மட்டும் பண்ணுங்க. ஜீப்பை அப்படியே ரிட்டர்ன் அனுப்பிடுங்க. ஜீப் இங்க
புட்டு புட்டு வைக்கா. ஆனாலும் தைரியமா கூட்டிட்டு வரான். இத்தனை போலீஸ் ஆபீசரை நீ தான் கூட்டிட்டு போறேன்னு அந்த நலசிவனுக்கு தெரிஞ்சுது. அன்னைக்கு தாண்டி உனக்கு இருக்கு. போனவன் எவனும் திரும்பி வரல. அதனால நலசிவன் பிள்ளைய காட்டி கொடுக்கறது நீதானே அவனுக்கு தெரியாது. பொழைச்சு போற பாத்துக்கிட்டே இரு. பொண்ணு நான் இப்படி இருக்கணும். வர போலீஸ் ஆபீசர் கிட்ட நான் தெளிவா சொல்றேன். ஜீப்ப வந்த பாதையில அனுப்பி விட்டுருங்கன்னு. கேட்கறதே இல்லையே. நாங்க இதுல தான் கைது பண்ணி கூட்டிட்டு போவோம்னு சொல்லுவாங்க. அவனெல்லாம் கைது பண்ண முடியுமா? போத்தடத்துல சுடணும். எவ்வளவோ சொல்லிதான் கூட்டிட்டு போறேன். யாரு கேட்டா? நீங்களே பார்த்தோட சுடுங்க. நீ சொல்றத எல்லாத்தையும் நான் கேட்பேன். தைரியமா கூட்டிட்டு போறல, ஜீப் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்டேஷனுக்கு போயிடும். ஆனா அதுங்களை நான் கைது பண்ணுவேன். நடத்தியே கூட்டிட்டு போவேன். இப்படித்தான் போன போலீஸ் ஆபீசரும் சொன்னாரு. இவளுக்கும் வேலை இல்ல, வர போலீஸ் ஆபீசருக்கும் வேலை இல்ல. பார்க்கலாம். சரி இறங்குங்க. இங்க இருந்தே அணக்கல்லாம நடந்து போனோம். இந்த சிகரெட் குடிக்கிற பழக்கம்லாம் எதுவும் இல்லையே? ஏன் கேட்க? காட்டுல சின்ன பேட் ஸ்மெல் இருந்தா கூட காட்டுக்குள்ள மட்டும் தெரிஞ்சிடும். குறிப்பா இந்த சாராயம், சிகரெட், பீடி இந்த வாடை காட்டு முழுக்க பரவும். கண்டுபிடிச்சிருவானுங்க. பேசாம இவ போலீஸா இருக்கலாம். வேற சூ கலட்டிட்டே நடங்க. சூத்தட்ட வச்சே கண்டுபிடிச்சிருவானுங்க. ஏன்னா அவங்க ஆளுங்க தான் காட்டு முழுக்க சுத்திட்டு வருவானுங்க. காட்டுல இருக்க விலங்குகளை வேட்டையாடுறதா அவனுக்கு வேலையே. பாதி அதுக்குள்ள தான் காட்டுக்குள்ள கிடப்பானுங்க. இந்த ரயில மறிக்கிறது, அதை மறிக்கிறது, பாதி கொலை கொள்ள எல்லாத்தையும் பண்ணிட்டு இங்க தான் கிடப்பானுங்க. அதனால ரொம்ப உசாரா இருப்பானுங்க. சின்ன சூசத்தம் கூட அவனுக்கு கேட்கும். தண்ணி பாதியா போக வேண்டாம். தண்ணியோட அளம்பல வச்சு கண்டுபிடிச்சிருவானுங்க. இவ்வளவு தெளிவா குறிப்பிட்டு வச்சிருக்கானா? இவ பல நாள் இந்த காட்டுக்குள்ள சுத்தி இருக்கா. இவ இந்த காட்டுக்குள்ள சுத்தி இருக்கானா? அந்த நல்ல கும்பலுக்கும் இவளுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. நாம முன்பதியா போனோம்னா அவனுக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிருவானுங்க. ஏன்னா அவனுக்கு பார்வை கழுகு மாதிரி சுத்தி பார்த்துட்டே இருப்பானுங்க. மலை மேல ஏறி போகலாம். அதுதான் அவனுக்கு கீழே இருந்து பார்க்கும்போது மேல தெரியாது. நம்ம மேட்டு பகுதியை தான் தேர்ந்தெடுக்கணும். பள்ளத்து பகுதியை தேர்ந்தெடுக்க கூடாது. ஏன்னா அவனுக்கு மேட்டுல தான் இப்ப இருக்கானுங்க. அதனால நாம அதுக்கும் மேட்டு பகுதியில தான் போகணும். பள்ளத்து வழியா நடந்து வந்தோம் கண்டுபிடிச்சிருவானுங்க. பாரு மூளை. பையன் உள்ள எவ்வளவு தெளிவா எல்லாத்தையும் கணக்கு பண்ணிருக்கு. அப்புறம் அச்சமா போடுறது, தும்மா எடுக்கிறது, அச்சி அப்படிங்கிறது அப்படிங்கிறது இந்த ஆக்ஷன்லாம் இங்க பண்ண கூடாது. டாக்டர் மொழி காட்டுல நிச்சயமா அது எதிரொலிக்கும். கண்டிப்பா அவனுங்களுக்கு சிக்னல் போயிடும். உஷாராயிருவானுங்க. இதெல்லாம் வந்தா என்ன பண்ணணும்? கையில தண்ணி பாட்டில் வச்சுக்கோங்க. வர மாதிரி இந்த தண்ணியை குடிச்சு எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. காடு மிக அமைதியானது. சின்ன சத்தம் கூட எதிரொலிக்கும். பேனா செக் பண்ணி பாத்தீங்களா? வேண்டாம் வேண்டாம். இது வரைக்கும் நாம இங்க உயிரோட இருக்கமே, இது வரைக்கும் தான் நமக்கு சேஃப்டி. இந்த காருக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு சேஃப்டி. இப்போ ஒரு அடி நம்ம எடுத்து வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறம் நம்ம உசுறு நமக்கு உத்தரவாதம் கிடையாது. எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் நம்ம ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கணும். நாம அடி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே நமக்கு மரண அடிதான். ரொம்ப கவனமா. ஏட்டக்கா உங்களுக்கு சேர்த்து தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் நாம உயிரோட இருக்கமே, இது மட்டும் தான் நிச்சயம். ஏன்னா இது அவனுக்கு எல்லைக்கு வராது. இது இன்னும் ஊர் எல்லைக்குள்ள தான் இருக்கு. இங்க இன்னும் உள்ளூர் ஆட்கள் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. அவங்க கண்ட்ரோல் இங்க இருக்குது. அதனால இது வரைக்கும் நம்ம உயிருக்கு உத்தரவாதம் உண்டு. இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணாலும் அவங்களுக்கு சந்தேகம் வராது. அந்த தேவே பாரு. அதுல இருந்தே அவனுக்கு கட்டுப்பாடு வந்துரும். ஒவ்வொரு அசைவும் அவங்க கண்காணிப்பானுங்க. அதனால தான் சொல்றேன். தும்முளி, இருமலி, கக்கலி எது வந்தாலும் அடக்கிக்கிடணும். இல்ல உசுறு போயிடும். விக்கல் முக்கியமா இல்ல உசுறு முக்கியமானே ஏட்டக்காக்கு புரியும் நினைக்க. என்ன எப்படி வந்து கோத்து விட்டுருக்கா. சரி சரி ஃபாலோ மீ. உனக்கு பயமா இல்ல? பயமா இருந்தா இவ்வளவு தூரம் வருவேனா? நான் வாடகை சைக்கிள் எடுத்துட்டே பாரு இங்க தான் வருவேன். வாடகை சைக்கிள் எடுத்து இங்க வருவியா? சைக்கிள் திருப்பி கொண்டு கொடுத்தனும்னா சொக்கனுக்கு. இல்லனா எங்களுக்கு அடுத்த வாரம் சைக்கிள் தர மாட்டான். இங்க எதுக்கு வருவ? ஈச்சம்பளம் பறிக்கிறதுக்கு. ஈச்சா போலாமா? ஆமா சார், அது காட்டுல தான் கிடைக்கும். ஈச்சம்பளம் ஒரு பக்கா 10 ரூபாய். நான் 2-3 பக்கா பறிப்பேன். 30 ரூபாய் 40 ரூபாய் கிட்ட கிடைச்சிரும். அத வச்சு தான் என் படிப்பு செலவை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் லீவு நாள் ஃபுல்லா காட்டுக்குள்ள தான் கிடப்பேன். அப்படித்தான் அவனுங்க பண்றதெல்லாம் நான் கண்டுபிடிச்சேன். உன்னை இது வரைக்கும் அவனுக்கு பார்த்ததே இல்ல. அப்ப நான் எவ்வளவு சாமர்த்தியமா இருந்திருப்பேனே. யோசிச்சு பாருங்க சார். இப்படி ஒரு புத்திசாலியை நான் பார்த்ததே இல்ல. உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. என்ன சார் பார்வை வேற மாதிரி இருக்கே. இவருக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டா முடியலையா? இவர் என்ன இப்படி பாக்காரு? இவருக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டானே நான் கேள்விப்பட்டேன். சரி வாங்க. சரி. இங்க பாருங்க. இனி புள்ள ஓட தண்ணி அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கோம். அது வழியா போனா நிச்சயமா நம்ம மாட்டிக்கிடுவோம். ஏன்னா தண்ணியோட சலசலப்பே அவன பக்கம் ஓடுற ஆறு வரைக்கும்
அதோட பிரதிபலிப்பா காட்டும். கண்டுபிடிச்சிருவானுங்க ஆத்துல யாரோ நடந்துகிட்டு இருக்காங்கன்னு. ஆத்துல போனா நமக்கு நல்லதுதான், சீக்கிரம் போய் சேர்ந்துடலாம். ஆனா அதுல ரிஸ்க்கும் அதிகம். ம், இங்க அத்திச்ரா அப்படின்னு ஒரு மரக்குலை இருக்கும். சரி. அதனுடைய வேற நீங்க ஸ்ட்ராங்கா புடிச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 16 அடி வரைக்கும் நம்மளால தாவ முடியும். போவி ஆத்து வெளியே நம்ம எவ்வளவு ஸ்பீடா வேகத்தை கடத்துறோமோ அதே வேகத்தை இந்த அத்திச்ரா வேறு மூலமா நம்ம கடத்த முடியும். அந்த மரத்துல இருந்து ஒரு கம்பு மாதிரி ஒரு கிளை தொங்கும். அத கொஞ்சம் ஸ்ட்ராங்கா புடிச்சுக்கோங்க. கை வலிக்கதான் செய்யும், ஆனா அதை பார்க்காதீங்க. கொஞ்சம் வேகமா அழுத்திக்கிட்டு நம்ம போனோம்னா அடுத்த கொடியை கேட்ச் பிடிச்சிடலாம். ஐயோ உள்ள மரத்துக்கு மரம் குரங்கு மாதிரி தாவ சொல்றா சார். இவ குரங்கு மாதிரி தாவ சொல்றா சார். ஏட்டம்மா அதையே இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காவ. இல்ல அப்படி போனா ஸ்பீடா போக முடியும். இல்ல உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுதுன்னு கேக்க. எங்களால பார்த்தா குரங்கு மாதிரி தெரியுது உனக்கு. இல்ல ஏட்டக்கா, அப்படி ஸ்பீடா மரத்துக்கு மேல தாவி தாவி போனா அடையாளமும் இருக்காது, பிரச்சனையும் இருக்காதுல்ல. உசுறு நமக்கு முக்கியம் இல்ல. இப்போ நீங்க திரும்பி வந்தாதானே உண்டு. உங்க உயிர் முக்கியமா தாவறது முக்கியமா? குரங்கு மாதிரி பிறவி எடுக்கிறது தப்பா இல்ல உசுறு முக்கியமா? குரங்காவே ஆயிருது. ஏ தாயே. சரி போகலாம். இப்பதான் சட்டு புட்டுன்னு நல்ல முடிவா எடுக்கணும். பையன் உள்ள வேற ஏதோ பிளான போட்டிருக்காள. இவளெல்லாம் நான் நம்பவே மாட்டேனே. இவ கடைஞ்செடுத்த கேடியாச்சே. நீ சொல்ற பாதெல்லாம் சரிதானே? கரெக்டான பாதை தானே? இல்லையாட்டி நான் சொல்றதெல்லாம் கரெக்ட் தானே டி? ஆஹா பையன் உள்ள என்ன வேற கொத்து விடுதா. என்ன பிளான போட்டிருக்கான்னு தெரியலையே. சார பழி வாங்கிறதுக்கு பண்ணதாலா இல்லன்னா இவளுக்கு ஏதோ காலியாக வேண்டியிருக்கா? எனக்கு சாதகமா தலையாட்டுனா ஊங்க உண்ணுவேன். சொக்கங்கள்ல கொண்டு சைக்கிள கொடுக்கணும். ஆட்சி பயவலி ரெண்டு விளையாட்டு பயவலி எங்க கொண்டு கோத்து விடுதோ தெரியலையே. சார் ஃபாலோ மீ. ஓகே. ஏடி நம்மள போய் கூட்டு வந்திருக்கல, பத்திரமா கொண்டு சேப்பா. அதான் சொன்னல குரங்கு மாதிரி தாவனா தப்பிச்சலானே. தாவுங்க எட்டேக்கா. உள்ளூருக்குள்ள ஸ்டேஷன்ல இருந்து வாக்கப்பட்டேன் பாரு, எனக்கு தேவைதான். ரொம்ப பெரிய இருக்கா. சார் வா போலாம். அப்படித்தான் போங்க போங்க. போறோம் போறோம். டேய் சத்தத்தை குறைங்க. யாரோ காட்டுக்குள்ள லாந்தின மாதிரி இருக்குடா. அப்படியே வாக்கிட்டாக்க பக்கத்துல வச்சுக்க. சார் நாங்க மேல இருந்து பாத்துட்டோம். கீழே தான் முருகன் சங்கிலி எல்லாரும் இருக்கானுங்க. இவனுக்கு இந்த ஒரு காரணங்க தான் எனக்கு கன்ஃபார்மா தெரியும். ஆமா சார், பாறைக்கு கீழே தான் சார் இருக்கானுங்க. சார் இப்போ வந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் சார். அவனுங்களுக்கு சந்தேகம் வருது, பேசுறானுங்க சார். நீங்க அங்க இருந்து அப்படியே சிக்னல் கொடுங்க, நான் கரெக்டா போய் அட்டாக் பண்ணிடுறேன். ஓகே சார். இல்லை ஏதோ தப்பா தோணுதே, இங்க ஏதோ தப்பா இருக்குதே. இல்லை சீக்கிரம் எஸ்கேப் ஆகுங்களே. சார் அவனுக்கு எஸ்கேப் ஆற பத்தி பேசிக்கிட்டு இருக்கானுங்க சார். இல்லை ஆமால ஏ போலீஸ் வந்துட்டாம்ல. அது எவம்ல? ஏலே இவன் பொண்ணு தரல. பொண்ணு தர வேண்டாம், வந்த வழிய பார்த்து போயிரு. நாங்க யாரோட ஆட்கள் உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கோம். எவனோட அந்த எனக்கு தெரியல. என் கண் பார்வையில தப்ப முடியாதுன்னு உனக்கு தெரியாது. என்கிட்ட ஈவு இறக்கத்துக்கு இடம் உனக்கு தெரியாது. ஆண்டா பொண்ணு தர சார், எங்களை பகச்சிக்காதீங்க. உசுரோட பொண்ணு இங்க இருந்து தப்பிச்சிருங்க. ஓ நீ உசுர எனக்கு பிச்சா போடுற. வேண்டாம் படுத்துற. சார் 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 நான் சரணடைஞ்சிருந்தேன் சார். சார் நான் சரணடைஞ்சிருந்தேன் சார். சரணடையில இவனுக்கு 2 வரி நீ தூக்கிக்கிட்டே வர. 3 பேரையும் கோர்ட்ல கூட நான் நிப்பாட்டுறேன். பின்னாடி ரொம்ப வருத்தப்பட போற சார். நீங்க பகைக்கிறது நல்ல சிவங்கிட்ட. நல்ல சிவன் மாதிரி 1000 நல்ல சிவனை பார்த்துட்டு வந்தவன் நான். இந்த நல்ல சிவனை பார்க்கறதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன். போடா. ஏன் ஆளு மேலே கைய வச்சுட்டானா அவன்? விக்ரம், ராஜா, ராஜா. அப்பா நம்ம ஆளு மேலே கைய வச்சுட்டான். யாருப்பா? சாதா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கமிஷனரா வந்திருக்கான் பாரு. ஒரு ஸ்டேஷன்ல அவனுக்கு இடமே இல்லனே நம்ம ஒரு ஸ்டேஷனுக்கு வந்திருக்கான். கமிஷனரா கெத்தா இருக்க வேண்டியவன் பட்டிக்காட்டு ஊர்ல இருக்க ஒரு ஸ்டேஷன்ல கமிஷனரா இருக்கான். அவன் நம்மால தட்டி தூக்கிருக்கான். ஸ்டேஷன்ல இருக்கிறது நம்மாலே. ஜாமீன்ல எடுத்துட்டு வந்திருக்கேன். அவனுக்கு அங்கே கண்டு சாகட்டும். நம்மாலுன்னு தெரியக்கூடாது. அவனுக்கு அப்ரூவா மாறிடுவானுங்க. அவனுங்க என் பேரை சொல்ல மாட்டானுங்க. வந்துட்டு அவன் லேசுப்பட்டவன் கிடையாது. எங்க கெத்த வாழ வேண்டியவன் கமிஷனரு
பொட்டிக்காட்டு ஊர்ல இருக்கா புரிஞ்சுக்க வேண்டாம். அவனுக்கு பயந்து இங்க தூக்கி கொண்டு போட்டுருக்கானுங்க. கேடு கட்டவன்ல, கேடுக்கே கொட்டவன். பாக்கிறதுக்கே பயங்கரமா தெரியும். அவன்கிட்ட லேசா பேச முடியாது. நாம ஒண்ணு யோசிச்சோன்னா அவன் அதுக்கு மேல யோசிப்பான். என்ன பண்ணணுப்பா, நம்மால கை வச்சுட்டு அவன் எப்படி நம்ம ஊர்ல இருக்க முடியும்? அவனுக்கு ஏதாவது பண்ணு. அது சரி, நம்ம ஆளுதான் காட்டுக்குள்ள இருக்காங்கன்னு அவனுக்கு தகவல் கொடுத்தது யாரு? வெளிய ஆட்கள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்ல, உள்ளூர்காரன் தான் கொடுத்திருக்கணும். சத்தியமா உள்ளூர்காரன் கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்ல ராஜா. உள்ளூர்காரனுக்கு இந்த நல்ல சிவனை பத்தி நல்லா தெரியும். அவனுக்கு தகவல் கொடுத்தது யாருன்னு சீக்கிரம் தட்டி தூக்கு. அவன் எனக்கு வேணும். இந்த நல்ல சிவனை காட்டி கொடுத்தா அவன் நிலைமை என்ன ஆகும்னு அவனுக்கு நான் காட்டணும். தகவல் கொடுத்தா நான் 1/2 மணி நேரத்துல என் கண்ணு முன்னாடி வரணும். தட்டி தூக்குறேன்ப்பா. வாரிசுக்காக மட்டும் நான் ஆம்பளை பையனை பத்துக்கல. எனக்கு ஒண்ணுன்னா அருவா தூக்கிறதுக்கு தான். சும்மா வீட்டு நிக்காம போய் தூக்கு. சரிங்கப்பா. அப்பா கிட்ட மட்டும் தான் பயம், ஊர்க்காரனை பார்த்து இல்ல. உண்மையில இந்த நல்ல சிவனுக்கு தான் நீ பிறந்தனா காட்டி கொடுத்தவை நான் 1/2 மணி நேரத்துல என் முன்னாடி வந்து நிக்கணும். சரிங்கப்பா. நான் சொல்ற வேலையை கரெக்டா முடிப்பான். காட்டி கொடுத்தது நாம தானே நல்ல சிவனுக்கு தெரியாதுல்ல. அத்தான் போட்டு தள்ளிட்டாரே, இனி எந்த பிரச்சனையும் இல்ல, பயப்படாத. இங்க பாரு, போட்டு கொடுத்தது நாம தானே தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, நல்ல சிவன் என்ன பண்ணுவான்னு தெரியும்ல. அவனா நாமளான்னு ஒரு கை மோதலாம். அதானே நம்ம கூட இருக்குது யாரு. எனக்கு பயம் இல்ல, இருந்தாலும் எப்படிலா எப்படிலா இங்க பாருங்க, வந்த வழியை பார்த்து சீக்கிரம் போயிருங்க. ஸ்டேஷன் ரொம்ப நிக்காதீங்க. நல்ல சிவன் ஆட்கள் ஊர் முழுக்க லாந்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா சுட்டுல 2 பேர் அவுட்டு, ஒருத்தன் தான் உயிரோட இருக்கான். அவனு இன்னும் கொஞ்சத்தை இவர் போட்டுவாரு, எனக்கு நல்லா தெரியும். அவருக்கு கோர்ட்டு கேஸ்னு போறதெல்லாம் சாதாரண விஷயம். ஆனா இது உங்களுக்கு சரிப்பட்டு வராது. சரி மேடம், எங்க சைக்கிளை கொடுத்துட்டா நாங்க போறோம். சைக்கிளா? ஐயோ, இதுவும் அவர் கண்ட்ரோல்ல இருக்குது. இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கோம், இந்த சைக்கிள் கொடுக்க முடியல. எங்க அப்பா குதிரைக்குள்ள நீயே காட்டி கொடுத்துற போலுக்க. சரி சரி, இந்த சைக்கிள் எப்படியாவது தரக்க நான் ஏற்பாடு பண்றேன். பாரு, ஒருவேளை உங்களை யாராவது நீங்க எதுக்கு ஸ்டேஷன் நின்னு கேட்டா, இப்படி எங்க சைக்கிளை தூக்கி உள்ள வச்சுட்டாங்க, நாங்க இடிச்சிட்டோம், அதனால சைக்கிள் உள்ள நின்னு அதுக்காக நாங்க போய் நின்னோன்னு சொல்லிருங்க. காட்டுக்குள்ள போனதோ நல்ல சிவன் ஆட்களை காட்டி கொடுத்ததோ ஏதாவது வாயை திறந்தீங்க, நானே உங்களை கொன்னுருவேன். அது எப்படி நாங்க சொல்லுவோம்? சீக்கிரம் என்ன போங்க, சைக்கிளை நான் வேணா சொக்கங்கிட்ட கொண்டு கொடுத்துறேன், போங்க. இல்ல மேடம், இன்னும் 1/2 நேரம் இருக்கு. ஒருத்தி பிடிவாத காரி. ஐயோ, நல்ல சிவன் மோவே. சார், கட் பண்ணுங்க சார். கைது பண்ணிட்டாங்கன்னு தகவல் வந்ததே. சார், புதுசா வந்திருக்கா ஆபீசர், எங்களுக்கு தெரியாது சார். எங்களை பத்தி எடுத்து சொல்லல சார். அது எப்படி சார் சொல்லாம இருப்போம்? ஒரு ஆபீசர் இன்ஸ்பெக்டர் அவர் டிரான்ஸ்ஃபரே வாங்கிட்டு போயிட்டாரு சார். நான் புள்ள குட்டிக்காரி, அதான் எனக்கு இன்னொன்னு இந்த ஊரு, அதனால நான் இங்கே இருந்துட்டேன் சார். நான் எதுவும் இல்லை சார். என் அப்பாவை பத்தி தெரிஞ்சு ஒருத்த எங்க ஆட்களை கைது பண்ணிருக்கான்னா அவனை இப்ப எங்க? அவனை நான் பார்க்க இருக்கட்டும். தகவல் கொடுத்தது யாரு? உங்களதான் கேட்க தகவல் கொடுத்தது யாரு? எங்க ஆளு காட்டுக்குள்ளதான் இருக்கான்னு தகவல் கொடுத்தது யாரு? நீங்களா சொல்லிட்டா நல்லதே. எங்க அப்பா கண்டுபிடிச்சாருன்னா என்ன ஆகும் தெரியுங்களா? சத்தியமா தெரியாது சார், உங்களுக்கு தான் தெரியும் சார். பொண்ணுத்திர சார் எப்படிப்பட்டவர்னு அவர் மோப்பம் பிடிச்சு கண்டுபிடிச்சிருப்பாரு சார். சார், எங்களுக்கு சத்தியமா தெரியாது சார். சார், எங்களுக்கு இப்பதான் சார் உங்க ஆட்கள கைது பண்ணி போட்டுட்டாங்கன்னு. என்னது? ஐயோ, இவன் வெறும் கைது பண்ணி வச்சிருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானே, அது 2 செத்த போயிட்டானே. இல்ல சார், எங்களுக்கு தெரியாது சார், அவர் எப்படி கைது பண்ணிட்டு வந்தாருன்னு சத்தியமா எங்களுக்கு தெரியாது சார். சார், வேற ஏதாவது தகவல் இருந்தா நானே வந்து உங்ககிட்ட வந்து சொல்றேன் சார். நம்ம ஒரு காரணம் தவிர வேற எவனும் தகவல் கொடுத்துக்க முடியாது. வீடு வீடா ஒருத்த விடாம தட்டி தூக்குவேன். சார், அதுக்கு முன்னாடி உங்களுக்கே தகவல் தெரிஞ்சு என்கிட்ட சொல்லிட்டா நல்லதே. ஊர்ல ஒருத்தனாவது தப்புவான், இல்ல ஊரைய சுடுகாடாக்கிடுவான். வீட்டுல இருக்க ஒரு ஆம்பளை உயிரோட இருக்க முடியாது. சொல்லி வச்சிருங்க. காட்டி கொடுத்தது யாரு? தெரியாது சார், உங்களுக்கு தான் பொண்ணுத்திர சாரை பத்தி தெரியல சார். ஐயோ, இவன் உண்மையை பேசுவானே. ராஜா, நீ டாக்டருக்கெல்லாம் படிக்கணும், இவங்கிட்ட வேண்டாம். கொஞ்ச நேரத்துக்கு வாயை மட்டும் திறக்காம இரு. பொம்பளை புள்ளன்னு பார்க்க மாட்டான், சட்டையை கலத்திடுவானுங்க, மானம் போயிரும். கண்ணால நிறைய விஷயத்த பார்த்துருக்கோம். அமைதலா மட்டும் இரு, கண்டிப்பா அந்த உள்ள இருக்க சார் காப்பாத்துவார். தேன்மொழி கையெட்டு கும்பிடுத. இவன் நம்மளை கொண்டுட்டாலும் பரவாயில்ல, மானத்தை வாங்கிடுவானுங்க, பார்த்துக்க. ஐயோ, ஸ்டேஷன் கூட பார்க்காம மானத்தை வாங்கிடுவானுங்க.
அந்த புள்ள சைக்கிள் எடுக்க வந்திருக்கா ராஜா. இல்ல ராஜா, இங்க உள்ளூர்ல சைக்கிள் வாடகை எடுத்துருக்கா நம்ம சொக்கங்கிட்ட. அவன் என்னன்னா சைக்கிளை கொண்டு கொடுக்காம இருக்கான், அவன் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். அதான் ஸ்டேஷன்ல கொண்டு சைக்கிளை குடிச்சு கொண்டு போட்டிருக்கோம். அதான் அந்த புள்ளையில தாங்க நின்று பஞ்சிட்டு இருக்காள் கையில ₹1 வச்சுக்கிட்டு. சொக்கை இப்போ சைக்கிளை தூக்கிட்டு போயிருவான். அதுக்கு நான் அந்த பிளே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கேன். வாடகை சைக்கிள் எடுத்துட்டு போல போலுக்கு. காலேஜ்லாம் எப்படி போகுது ராஜா? நீ யார் வீட்டு பொண்ணு? நம்ம டீ கடைக்காரர் இருக்கார்ல, அவர் மாவா. ஆ, உன்னை நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே. ஐயோ, இவங்கிட்ட வம்பிழுத்தாளா? உன்னை நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே. இல்ல, நான் இந்த முகத்தை பார்த்திருக்கேன். இந்த கண்ணை நான் பார்த்தேன். எங்க பார்த்தேன்? நான் பார்த்தேனே. ராஜா தம்பி, தகவல் வந்தா நான் சொல்றேன். தகவல் வந்தா இல்ல, சீக்கிரம் பதில சொல்லணும். அப்பா கோவத்துக்கு ஆளாயிராதீங்க. இவன் நல்ல சிவன் புள்ளங்கிறத விட அடியாளுன்னு சொல்லலாம். அப்ப என்ன சொன்னாலும் தப்பாம செய்வான். இவன் கண்ட இதுக்கு மேல பட்டாள. அவன் ஏதோ உன்னை இங்க பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்றான். ஒரே தெரியாம இருக்குமா மேடம்? மேடம் சைக்கிள் தாங்க நாங்க கிளம்புறோம். தேங்க்ஸ். சார், நல்ல சிவன் ஆட்களே இதோட 3 திருப்பு வந்துட்டு போயிட்டாங்க சார். இப்ப அவன் புள்ளைய வந்து மிரட்டிட்டு போயிருக்கான். அதை நான் பார்த்துக்கிறேன். சார், இந்த புள்ளைங்க விட்டுலாமே சார். சரி, இந்த சைக்கிள் இங்க கிடக்கட்டும். இவங்க கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு அனுப்புங்க. இன்னும் உங்க கேஸ் முடியல. உயிரை பணைய வச்சு ரிஸ்க் எடுத்து வேலை பார்த்து கொடுத்தா எங்க சைக்கிள் தர மாட்டீங்களோ? இந்த சைக்கிள் தர மாட்டேன். சும்மா சொன்னாங்க எங்க ஊர்ல போலீஸ்கார சகவாசம் வேண்டாத சகவாசம்னு. உங்க புத்திய காட்டிட்டீங்கல்ல. சைக்கிள் கொடுங்க சார், நாங்க கொண்டு ஒப்படைக்கணும். ஐயா சார், இந்த சைக்கிளை தர முடியாது. இது சொக்கனை வர வச்சு இந்த சைக்கிள் எடுத்துட்டு போக சொல்லுங்க. வாடகை எவ்வளவோ அதை ஸ்டேஷன் வந்து கொடுத்துருங்க. ஓகே சார். அம்மா, அதான் நாங்க சொக்கண்ட கொண்டு ஒப்படைச்சிருவோம், நீங்க போங்க. நன்றி கேட்டவரே, இதுக்குத்தான் இவ்வளவு உசுரப்பானே வச்சமாங்க. சரி, வந்த வரைக்கும் லாபம் தானே. இல்லைன்னா சைக்கிள் வாடகை நம்ம தான் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதான் ஸ்டேஷன்ல இருந்தே கொடுக்கட்டாவா. இருந்தாலும் நமக்கு ஏதாவது ஒண்ணு கொடுத்துருக்கலாம். பாட்டி போல உசுர பணிய வச்சு இந்த பிள்ளை வேலை பார்த்துருக்கு, கண்டுக்காம நிக்காரு. சார், இல்ல சார், புள்ளைங்க ஹெல்ப் பண்ணாங்க. சைக்கிளை கொடுத்துருக்கல. இல்ல சார், நான் சொக்கங்கிட்ட கொண்டு கொடுத்துறேன் சார். அந்த பிள்ளைங்களுக்கும் இந்த கேஸுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு ப்ரூவ் பண்றதே இந்த சைக்கிள் தான். இந்த பிள்ளைங்க இந்த சைக்கிளுக்காக தான் இங்க நின்னாங்க, வேற எதுக்காகவும் இங்க இல்ல. அதை நம்ம முறைப்படி ஸ்டேஷன் பணத்துல இருந்து இதை சொக்கங்கிட்ட ஒப்படைச்சிருக்கோம். இந்த கேஸுக்கும் இந்த பிள்ளைங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இப்ப இந்த சைக்கிளை நம்ம சும்மா கொடுத்து விட்டோம், அப்போ அந்த பிள்ளைங்க தான் ஏதோ வேலை பார்த்திருக்குன்னு கண்டுபிடிச்சிருவானுங்க. சாரி சார். தூக்கி கொடுக்க எனக்கு தெரியாமல. வேண்டாம், சொக்க, இந்த ஸ்டேஷனு, இந்த பிள்ளைங்க, இந்த 3க்கும் ஒரு கனெக்ட் இருக்கணும். இல்லைன்னா இந்த பிள்ளைங்க மேல அவனுக்கு சந்தேகப்பட்டுருவானுங்க. சொக்கனை சைக்கிளை இந்த பிள்ளைங்க தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் பண்ணதா ரிஜிஸ்டர் பண்ணுங்க. ஓகே சார். அவனை தூக்கிட்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்க, எஃப்ஐஆர் மாதிரி போட்டுருங்க. இந்த பிள்ளைங்க 4 மணி நேரம் ஸ்டேஷன்ல தான் இருந்தாங்க, அதுக்கான ப்ரூஃபையும் எடுக்கணும். ஓகே சார். கட்டுக்காலவும் இந்த பிள்ளைங்க மேல அவங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது. ஓகே சார். ரொம்ப புத்திசாலியா இருக்கா. நான் பார்த்ததுல ரொம்ப புத்திசாலித்தனமான பொண்ணு, ரொம்ப வியப்பான பொண்ணு. சார், நீங்க இங்க கோட்டர்ஸ்ல தங்க போறீங்களா? இல்ல ஃபேமிலி? இல்ல, ஃபேமிலி பெறதா வாங்க. ஃபேமிலின்னு சொன்னா ஏன் தடுமாறுதாரு? இவ்வளவு பண்ணிருக்கோம், கடைசியா நம்மள கேஸ போட்டு விட்டாரே. காரியம் முடிஞ்சிட்டுல. இன்னும் நல்ல சிவன் இந்த ஊர்ல என்னென்ன வேலைலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அதெல்லாம் அவனுக்கு கண்டுபிடிக்கணும். அவன் எங்கெங்க என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு இவர் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. நம்ம தயவு இல்லாம எதுவும் பண்ண முடியாது. தானா நம்மள தேடி வருவாரு, பாத்துக்கிட்டாரே. அதுக்குள்ள நம்மள கண்டுபிடிச்சு போட்டுட்டானுங்கன்னா நம்மள கண்டே பிடிக்க முடியாது. பாருட்டி, நான் படிச்சு முடிச்சு டாக்டர் ஆனோன்னு நான் என் வேலையை எப்படி காட்டுறேன்னு பாரு. இன்னும் 6 வருஷம் தான், அதுக்குள்ள நான் எல்லாத்தையும் மாத்திடுவேன். 6 வருஷம் தான். 6 வருஷத்துக்கு அப்புறம் என் ஆட்டத்தை நான் ஆரம்பிப்பேன்.
இந்த நல்லசிவனுக்கு வெறும் 6 வருஷம் தண்டிக்கடி. அப்புறம் பாரு இங்க பாரு, யாருக்கிட்டனாலும் பகை வச்சுக்கலாம். இந்த நல்ல சிவன் கிட்ட மட்டும் பகை வச்சுக்கிடவே கூடாது. நல்ல சிவன் கிட்ட பகை வைக்கிறது ஒண்ணு, நல்ல பாம்பு கிட்ட பகை வைக்கிறது ஒண்ணு. சரிடி, அபியக்க காலேஜுக்கு கிளம்பிட்டாங்களா? அவிய புருஷன் இல்ல, குடும்பமா உள்ளதா இருக்குது. காதாம்பரி, அவன் மாமனாரு, நீலகண்டே எல்லாரும் உள்ளதா இருந்தவ. அந்த அக்கா இனிமேதான் காலேஜுக்கு போவவ. தெருல யாருமே இல்லைனாதான் காலேஜுக்கு அனுப்புவான். 40-50 வயசு கிழவனுக்கு 17 வயசு பொண்ணு. எப்படி இந்த நடச முடிச்ச சம்பத்தியா? அவன் குடும்பம் இல்ல, அதுக்கு தான் அவன் தம்பிக்காரனுக்கு தானே அப்படி முடிச்சு வச்சிருக்கான். எனக்கு அதுலயும் ஏதோ ஒரு உள்குத்து இருக்க மாதிரியே தோணுது. எப்படி சொல்லுத? அந்த அக்காவை எதுக்கு அவன் தம்பிக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான்? ஏதோ ஒண்ணு வச்சிருக்கான் பாத்துக்க, புரியவே மாட்டேங்குது. நான் சீக்கிரம் டாக்டர் ஆவேன், சீக்கிரம் கை நிறைய சம்பத்தி பண்ணுவேன். அப்புறம் போறட்டே. அதுக்கு முன்னாடி நீ டாக்டருக்கு படிக்கணுமே, அதான் நிறைய பணம் ஆகும்னு சொல்லுதாவல. அது எனக்கு கிடைச்சிடும். சரி, உங்க அப்பா டீ கடை வியாபாரம் பார்க்காவ, ஒரு நாளைக்கு 5 ரூபா 10 ரூபா கிடைக்கும். நீ அதை வச்சு டாக்டருக்கு படிச்சிருவ. இல்லட்டி அதுக்கு இப்போ ஒரு எக்ஸாம் வந்திருக்கா, அதுக்கு நல்ல மார்க் எடுத்தா பாதி ஃபீஸ் கட்டினா போதுமா? பாதி ஃபீஸ்னா எவ்வளவு? கொஞ்சம். உங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் 500 ரூபாயே பெரிய அமௌண்ட். உங்க அப்பா 500 ரூபாய் பார்த்தாலே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. டாக்டர் படிக்கிறதுக்கு எப்படி 1000 கணக்குல ஆகுமாமே? பயம் கட்டதுடி, நான் படிச்சிருவேன். நீ படிச்சா எனக்கும் சந்தோஷம் தான். படிப்பு மோசனையே கிடையாது. பள்ளிக்கூடம் பக்கம் கூட நாளா ஒதுங்கினது கிடையாது. ஏதோ நீ ஒத்திதான் இந்த ஊர்ல என்ன ஒதுக்காம தூக்கிக்கிட்டு அலையுத. என் சிட்டிக்காரி வீட்டுல போய் இன்னும் ஒரு சமைக்கு எனக்கு வேலை வச்சிருப்பா. ஏதோ இந்த சனிக்கிழமை மட்டும் உன் கூட சுத்துவேன். அந்த ஒரு நாள் தான் எனக்கு வாழ்க்கை. இந்த சனிக்கிழமைக்காக நான் எத்தனை நாள் காத்திருப்பேன் தெரியுமா? காலம் முழுக்க எனக்கு இந்த சனிக்கிழமை வந்தா சந்தோஷமா இருக்கும். இந்த சனியை நேரு தான் நான் உன் கூட வாழ்ற வாழ்க்கை. எங்க சித்திக்காரி நீ படுத்துவா பாரு. நாளைக்கே நான் மில்லு வேலைக்கு போயிருவேன். கொஞ்ச நாள் பொறுத்துக்க, நான் உனக்கு விடுதலை வாங்கி கொடுத்துருவேன். அதுக்கு தாண்டி நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். சரி, மில்லுல ஏதாவது லோனுக்குன்னு கிடைக்கான்னு பாக்கேன். சரி, எங்க சித்திக்காரிக்கு மட்டும் தெரிஞ்சிடாம நான் எப்படியாவது லோனுக்கு அரேஞ்ச் பண்ணேன். சரியா? சரிடி, என்னால முடிஞ்ச உதவி நான் செய்வேன். சரி. ஹாய் அக்கா. ஹாய் அன்னக்கிளி அக்கா. என்ன இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காலேஜுக்கு தானே போறீங்க? ஆமா. அது என்ன நெத்தில என்னமோ உங்களுக்கு விருப்பப்பட்டு கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தூக்கிட்டு வந்து தாலி கட்டி கொண்டு வச்சிருக்கானுங்க. அதை முதல்ல எடுத்து தொலைங்க. கல்யாணங்கிறது ஒத்துக்கட்டதை விரும்பி சந்தோஷப்பட்டு களி குண்டு பண்ணக்கூடிய ஒண்ணு. இவனுங்களுக்கு பயந்து அதை தூக்கி தூரப்படுங்க. அத்தை விட்டுட்டு வெளியில வந்துட்டீங்கல்ல. ஐயோ, என்ன அத்தனாரு காதாமரி பார்த்தானா போச்சு. அவன் என்ன இம்மா வரவா போறா? நான் கொண்டு பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு விட்டுட்டா, நாங்களே பஸ் ஸ்டாண்டுக்கு வரோம். அதை முதல்ல எடுங்க. நல்லா இல்ல, உங்களுக்கு பொருத்தமா இல்ல, இப்போதைக்கு வேண்டாம். ஆனா வந்தோன்னு கேட்பாங்க. அது பார்த்துட்டு கெச்சி இருக்குல்ல. சரி, பஸ் ஸ்டாண்டுக்கு போமா? எப்படியாவது இந்த டிகிரியை முடிச்சிருங்க. முடிச்சிருவேன். ரொம்ப தேங்க்ஸ். நீ சின்ன பிள்ளையா இருந்தாலும் நீ பண்ண கோலம் அல்லதா நான் இப்போ காலேஜுக்கு போய்கிட்டு இருக்கேன். கத்தி சொல்லிடாதீங்க, எங்க நல்ல போட்டு தள்ளிடுவேன். உசரே போனாலும் காட்டி கொடுக்க மாட்டேன். இன்னைக்கு நான் கொஞ்சமாவது வாழ்றேன்னா அது உங்களாலதான். காலையில 10 மணில இருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் எனக்கான வாழ்க்கை நான் வாழ்றேன். வீட்டுக்குள்ள ஆடப்பட்டு சித்திராவது அனுப்பிச்சிட்டு இருந்த எனக்கு விடுதலை கொடுத்தது நீங்க. அது எப்படி? சரி வாங்க, பஸ் ஸ்டாண்டுக்கு வரைக்கும் போலாம். சரி அன்னக்கிளியக்கா, நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? நம்ம ஊர்லயே அழகு நீங்க தான். அதுதான் எனக்கு ஆபத்தா முடிஞ்சது. சரி வாங்க அன்னக்கிளியக்கா. ஐயோ ராஜா, பஸ் போயிட்டா? எத்தனை பஸ் போயிட்டா? அது யாரோ வந்திருக்கான்னு அர்த்தம். நான் இவளை எங்கேயோ பார்த்தன. இந்த கண்ணை மட்டும் நான் எங்கேயோ பார்த்தன. ஐயோ, அந்த பிள்ளை கண்டுபிடிச்சிட்டானா போச்சு. ராஜா, உங்க அக்கா காதாபரி கூப்பிட்டாங்க. சரி, உன்னை நான் எங்கேயோ பார்த்திருக்கிறேன். இவளையே உத்து உத்து பாக்கானே. நீ ஸ்டேஷன் எதுக்கு நின்னா? சொக்க சைக்கிளை தூக்கிட்டு போய் உடைச்சிட்டோம். உடைச்சிடா? போலீஸ்கார அம்மா மேல மோதிட்டோம். அதான் உள்ள தூக்கி வச்சுட்டாவ. அதுக்கான அதனே சொக்கா நீங்கிட்ட 1/2 மணி நேரத்துக்குன்னு சைக்கிள் சொல்லிட்டு 1/2 நாளா சுத்திக்கிட்டு இருந்தோம். அதான் அவனே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கோட்டு கொடுத்துட்டான். அது போலீஸ் ஸ்டேஷன் சும்மா புடிங்கி வச்சிருந்தாங்க. எங்களை பனிஷ்மெண்ட் கொடுத்து அனுப்பிட்டாங்க. எங்கேயோ இடிக்கிற. எவ்வளவு நேரமா ஸ்டேஷன்ல இருந்தீங்க? 4 மணி நேரமா எங்க போனீங்க?
சைக்கிள் எடுத்துட்டு இப்பதான் இந்த தெருவாலே போனீங்க. என்ன புத்திசாலியா இருக்காவ. ஸ்டேஷன்ல புடிச்சு வச்சுட்டாவ. அவிய எங்க போயிட்டாவ? எங்கள கொண்டால உட்கார வச்சுட்டாவ. டோக்கே வந்து வாபஸ் வாங்குனதா எங்களை விடுவேன்னு சொல்லிட்டாவ. ஸ்டேஷன்ல தான் உட்கார்ந்து இருந்தோம். அதானே பார்த்தேன். யாரோ முதல்ல சொன்னவ ஸ்டேஷன்ல போய் உட்கார்ந்துருந்தேன். போ உங்க அம்மா நீ கொல்ல போறாவ. பொம்பளை பிள்ளைல 4 மணி நேரம் ஸ்டேஷன்ல இருந்திருக்கியா? அப்பா என்னமா காப்பாத்துறா. என்ன மூலமா வீலுக்கு. சரி 8 பஸ் வந்துடும் நான் போறேன். ராஜா உங்க அக்கா கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. எவ்வளவு ஊப மாதிரி இருந்தாவ. இப்ப ரொம்ப தேடிட்டாவ. அத்தி இது அன்னைக்கிளிதானா? சின்னமா மாறிட்டா. இல்லையே, இவள நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே. இவ பார்த்தனா இவ கண்ணுதான், இதே மொழிதான், இந்த கண்ணுதான். நான் இந்த கண்ணை பார்த்தேன். இந்த கண்ணை நான் பார்த்தனே.